அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிட்டி தியாகராய செட்டியார் அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது 27 ஓகேங்களா, 27 ஏப்ரல் ஆ 1852ல பிறந்திருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா, 174வது பிறந்த தினம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாரி இவர் பார்த்தீங்கன்னா, 28 ஏப்ரல் 1925ல இறந்திருப்பார். 100வது நினைவு தினம் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அவர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இவரு பார்த்தீங்க அப்படின்னா, 1884ல 16 மே 1884ல சென்னை மகாஜன சபா உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதுல அ அந்த அமைப்பு உருவாக்குறதுல இருந்த ஒரு முக்கியமான நபராகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா? முக்கிய பங்கு வகித்திருப்பார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு காங்கிரஸ் கட்சியிலுமே இணைந்து இணைந்து பணியாற்றி இருப்பார். 1887ல நடைபெற்ற சென்னையில நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலுமே கலந்துகிட்டு இருந்திருப்பார். சரிங்களா? 3வது காங்கிரஸ் மாநாட்ல. அதன் பிறகு சென்னை மாநகராட்சி பணிகள் அதிகமா பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு கழிவுநீர் அகற்றக்கூடிய திட்டங்கள், பொது சுகாதாரம், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நகரத்தோட விரிவாக்கம். இந்த மாரியான பல்வேறு திட்டங்கள செயல்படுத்தி இருப்பாரு. சூளை பகுதி, மாம்பலம் போன்ற பகுதிகள் எல்லாம் அ கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதனால தான் மாம்பலம் அப்படிங்கிற பகுதிக்கு தியாகராய நகர், அதாவது டி நகர் அப்படின்னு சொல்லி இவரு பேர வச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இவருடைய கல்வி சார்ந்த பணிகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, இந்த உணவு திட்டம் அப்படிங்கிறது ஓகேங்களா? மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். இனிஷியலா ஒரு ஸ்கூல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 5 ஸ்கூலுக்கு அத இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால மாணவர் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 811ல இருந்து 1671 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி கோயில் சார்ந்த திருப்பணிகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, பார்த்தசாரதி கோயில், கபாலீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட கோயில்கள்ல நெறைய பணிகள செஞ்சிருக்கார். அதே மாரி இந்த கோயில்கள நிர்வகிக்கக்கூடிய ஹிந்து ரிலிஜியஸ் போர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்ததிலயும் ஒரு முக்கியமான நபராக இவர் இருந்திருப்பார். நீதி கட்சியோட தோற்றம் நவம்பர் 20, 20 நவம்பர் 1916ல வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுல ஒரு முக்கியமான பங்காற்றின இவரு, நீதி கட்சியோடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறத தயாரித்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? 20/12/1916 அப்போ ஓகேங்களா? டிசம்பர் 12, 1916 அப்ப இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவையுமே வெளியிட்டிருப்பார். சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, டிசம்பர் 1917ல பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா சாலையில நீதி கட்சியுடைய முதல் மாநாடு நடைபெற்றது. அதுல வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி அந்த சென்னை மாகாணத்துல வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான ஒரு நபராக இருந்திருப்பார். கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறமா நீதி கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவர தான் முதலமைச்சர் பதவிக்கு அமரச் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவர் அத மறுத்துட்டு, சுப்பராயலு ரெட்டியார முதலமைச்சராக அமர்த்தியிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம திரு வி. கல்யாண சுந்தரனார் அவர்கள் அவருடைய நவசக்தி அப்படிங்கிற நாளிதழ்ல கூட பார்த்தீங்கன்னா, சென்னையோட வளர்ச்சிக்கு முக்கியமான பங்களிப்பு தியாகராயர் அவர்களோட உழைப்புல தான் இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ வெள்ளுடை வேந்தர் அப்படின்னும் நம்ம இவர சொல்றோம். அவர பத்தின செய்திகள தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட கொலீக்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களையுமே ரெஃபர் பண்ணி விடுங்க. பேங்கிங் பத்தின எப்படி ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எப்படி படிக்கணும், என்ன ஏது எல்லாமே சொல்லி தருவாங்க. எப்படிலாம் எக்ஸாம்ஸ் வரும், எப்படி நம்ம அதுக்கு பிரிப்பேர் பண்ணணும் எல்லாமே. ஸோ மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. நன்றி.